என் உயிரின் உயிர்கொல்லி பாகம் 9. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான் சங்கர். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஆனா நடந்ததை சித்தார்த் கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு திரும்பவும் கேட்டா மஞ்சரி. அப்படி நான் சொன்னேன்னா என் அக்கா சங்கரோட வாழ்க்கை பாழா போயிடுமே, சித்தார்த் கூட அவ வாழ முடியாம போயிடுமே அப்படின்னு சற்று கவலையான குரல்ல சொன்னான் சங்கர். ஏங்க, உங்களுக்கு மண்டையில மூளையே கிடையாதா? இப்ப மட்டும் உங்க அக்கா சித்தார்த் கூட சந்தோஷமாவா இருக்கா? இல்லையே. உங்க அக்காவுக்கு தேவை பணம், அவ்வளவுதான். அவங்க 2 பேரையும் பிரிச்சு அவளோட சுயநலத்துக்காக அவ சந்தோஷமா இருக்கிறதுக்காக மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டா. இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? நல்லா மனசார காதலிச்ச 2 பேரை இப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு வருத்தமான குரல்ல சொன்னா மஞ்சரி. ஏய், எனக்கு இப்போ மதுரா எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது சித்தார்த் கிட்ட என்னன்னு போய் பேச சொல்ற அப்படின்னு திரும்பவும் கேட்டான் சங்கர். முதல்ல நம்ம மதுராவை கண்டுபிடிக்கணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கும் சித்தார்த்துக்கும் புரிய வைக்கணும். அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணும். அப்புறம்தான் இதெல்லாம் நமக்குள்ள நடக்கணும் என்றாள் மஞ்சரி. அப்போ எங்க அக்கா அப்படின்னு இழுத்தான் சங்கர். என்னது, உங்க அக்காவா? அவ ராஜேஷ் கூட சந்தோஷமா தானே இருக்கா. அப்புறம் என்ன, விடுங்க. சித்தார்த் கிட்ட சொல்லி ஒரு பெரிய லம்பா ஒரு அமௌண்ட்டை வாங்கி அவகிட்ட கொடுத்துட்டா அவ மாயை மூடிட்டு பேசாம போயிடுவா அப்படின்னு சொன்னா மஞ்சரி. அதை கேட்ட சங்கர் வாய் பிளந்தான். இவ என்ன எங்க அக்காவை பத்தி புட்டு புட்டு வைக்கிறா அப்படின்னு நினைச்சவன் இப்போ நான் என்ன தாண்டி பண்ண சொல்ற? நம்ம வாழ்க்கைய நம்ம வாழணுமா வேண்டாமா என்று கேட்டான். இங்க பாருங்க, நான் சொன்னதுதான். சித்தார்த்தும் மதுராவும் முதல்ல ஒண்ணு சேரட்டும், அப்புறமா இத பத்தியெல்லாம் பேசிக்கலாம் என்று கூறி அறையை விட்டு வெளியே சென்றாள். அவ போனதையே பார்த்துட்டு இருந்த சங்கர் அவன் மனசுல பெருமையா உணர்ந்தான். தன்னோட மனைவி எவ்வளவு நல்லவள்னு. பரவாயில்ல, இவ சின்ன பொண்ணுன்னு நினைச்சோம், கொஞ்சம் அறிவாதான் பேசுறா. அவ சொன்னது மாதிரி மதுராவையும் சித்தார்த்தையும் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சவன் தன்னோட அலுவலக வேலையை பார்க்க போனான். இங்க இப்படி போக மதுராவோ தினம் தினம் வாந்தி எடுத்துட்டு கண்கள்ல கண்ணீரோட மனசுல வேதனையோட குழந்தைக்காக ஏதோ சாப்பிட்டுட்டு தன்னோட மனச முடிஞ்ச அளவு தைரியமா வச்சிட்டு இருந்தா. சரோஜா எப்பவும் போல அவளை அன்பாவே கவனிச்சா. மருத்துவர் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மதுராவை பரிசோதிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. இது சித்தார்த்தோட ஏற்பாடு. மருத்துவருக்கு வாரம் ஒரு முறை தவறாமல் கூப்பிடுவான் சித்தார்த். மதுரா எப்படி இருக்கா, குழந்தை எப்படி இருக்குன்னு வாரத்துக்கு ஒரு தடவை மருத்துவருக்கு போன் செஞ்சு விசாரிப்பான். ஆனா சரோஜாவுக்கு அழைச்சு அவன் பேசுனதே இல்லை. ஏன்னா தான் சரோஜாவுக்கு அழைச்சு பேசினா அந்த விஷயம் மதுராவோட காதுகள்ல போயிடும். அப்புறம் மதுரா சித்தார்த் தன்னை பிரியவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருப்பா. அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால மருத்துவருக்கு மட்டுமே அவன் அழைச்சு பேசிட்டு இருந்தான். குழந்தை நல்லா வளர்ந்த மருத்துவர் மூலம் கேள்விப்பட்ட சித்தார்த்துக்கு மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்துடனே தினமும் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்து தன்னோட குழந்தை அணு கூட கொஞ்சி விளையாடிட்டு இருந்தான். ஒரு நாள் அப்படி குழந்தை அணு கூட விளையாண்டு இருந்ததை பார்த்த அவனுடைய அம்மா சித்தார்த்து பக்கத்துல வந்தா. சித்தார்த், நீ இப்போ எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே என்றார். தன்னோட அம்மாவை நிமிர்ந்து பார்த்த சித்தார்த், ஆமாம்மா, என்னமோ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் தலையை கோதி விட்ட அவனோட அம்மா, எப்பவும் நீ இப்படியே இருக்கணும் சித்தார்த் அப்படின்னு சொன்னவ, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு கேட்டான் சித்தார்த். சொல்லுங்கம்மா, என்ன? ஏன் இவ்வளவு தயங்கி தயங்கி என்கிட்ட பேசுறீங்க? தைரியமா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். அது இல்ல சித்தார்த், அந்த மதுரா பொண்ணு, அந்த பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கா? கண்டிப்பா உனக்கு தெரியும் இல்லையா? சொல்ல, அவளை பார்க்கணும் போல இருக்கு. அவ தானே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கணும் இல்லையா? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி உன் வாழ்க்கை நரகமா மாறிடுச்சு. அந்த பொண்ணு மட்டும் இருந்திருந்தா உன்னை ரொம்ப நல்லா பார்த்திருப்பா என்றாள் வருத்தத்தோட. அதை கேட்ட சித்தார்த்துக்கு தன்னோட அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் போல இருந்துச்சு. அதனால
குழந்தைய பக்கத்துல இருக்கிற வேலைக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் அம்மாவை பக்கத்துல உட்கார வச்சு சோஃபாவில் உட்கார்ந்தான். தன்னோட அம்மாவோட காலடியில மண்டிட்டவன் மதுராவை கடந்த 2 மாசமா அவன் வச்சிட்டு இருக்கிறதாவும் அவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் மெதுவா சொன்னான். அதை கேட்ட அவனுடைய அம்மா சித்தார்த்த வெறுப்போடையும் கோபத்தோடையும் பார்த்தா. என்ன சித்தார்த் நீ? சீச்சி, நான் உன்னை இப்படியா வளர்த்தேன்? அந்த பொண்ணை போய் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கியே, ரொம்ப தப்பு சித்தார்த். வா, நம்ம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல வேண்டாம், நம்ம அந்த பொண்ணை கையோட நம்ம வீட்டுக்கு அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். வா, இந்த பொண்ணு இப்போ உன்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, இப்படியே விடுறதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னா. அதை கேட்டுட்டே வந்து பக்கத்துல இருந்த சித்தார்த்தோட தந்தை, அம்மா சொல்றது ரொம்ப சரிதான் சித்தார்த், நீ பண்ணியிருக்கிற விஷயம்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அந்த பொண்ணை இப்படியெல்லாம் விட்டுருக்கவே கூடாது. வா, நம்ம எல்லாருமே போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு அப்பா. ஆனா சித்தார்த் ஒப்புக்கவே இல்லை. கண்டிப்பா முடியாது, அவ அங்கேயே இருக்கட்டும். என்னை பார்த்து அவ என்ன வார்த்தையெல்லாம் பேசினான். குழந்தைய பார்த்து வேணா நம்ம அப்புறமா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான் சித்தார்த். அதை கேட்ட பெரியவங்க 2 பேருமே திகைச்சு போய் நின்னாங்க. என்னடா உளற? அம்மா இல்லாம குழந்தை மட்டும் நீ எடுத்துட்டு வந்து என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டாரு அப்பா. ஏன், நீங்க அணுவை வளர்த்துட்டு இருக்கலையா? அதே மாதிரி இந்த குழந்தையும் எனக்கு வளர்த்து கொடுங்க அப்படின்னு பிடிவாதமா சொன்னான். சித்தார்த்தோட அம்மா சித்தார்த்த பார்த்து, லூசாடா நீ? ஏண்டா சங்கரியும் மதுராவும் ஒன்னா? சங்கரி குழந்தை எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போயிட்டா. மதுரா எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் விட்டுட்டு போற பொண்ணே கிடையாது. அந்த குழந்தையெல்லாம் மதுரா கொடுக்கவே மாட்டா. வந்தா 2 பேரையும் நீ கூட்டிட்டு வா என்று கண்டிப்போட சொன்னாரு அம்மா. அதை கேட்ட சித்தார்த், அப்ப விட்டுருங்க, அவங்க 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். டேய், நான் சொல்றத கேளுடா, அப்படியெல்லாம் விடுறது ரொம்ப பெரிய பாவம். இப்போ நீ கூட்டிட்டு வர போறியா இல்லையா அப்படின்னு அதிகாரமா கேட்டாரு சித்தார்த்தோட அம்மா. முடியாதுமா அப்படின்னு சொன்னவன் அந்த இடத்த விட்டு வேகமா நகர்ந்தான். அதை பார்த்த பெரியவங்க 2 பேருமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு கேட்ட சித்தார்த்தோட அம்மா வாசுகி கிட்ட சித்தார்த்தோட தந்தை, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சித்தார்த்த சமாதானம் செய்ய முயற்சி பண்ணலாம். சித்தார்த் அப்படியெல்லாம் மதுராவை விட்டுறவே மாட்டான். அவளை பிரியவே முடியாம தான் இப்போ அவனுடைய குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காளே, இப்ப மட்டும் விட்டுருவானா என்ன? இப்போ உன் பையன் மதுராவை விடவே மாட்டான். அவனுக்கு அவனை பத்தியே தெரியல. கொஞ்ச நாள் போகட்டும், அவன் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னபடி அவரோட அறைக்கு நகர்ந்து சென்றாரு சித்தார்த்தோட அப்பா. சென்னைக்கு மீண்டும் வந்த சங்கரி நேரா தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் மஞ்சரியை பார்க்க போனான். அப்போ அந்த வீட்டுல சங்கர் தன்னோட அலுவலகத்திற்கு தொழிலை கத்துக்க அப்பா கூட போயிருந்தான். வீட்டுல மஞ்சரியும் சங்கரியோட அம்மா செண்பகம் மட்டுமே இருந்தாங்க. சங்கரி நேரா தன்னோட அம்மாவை பார்க்க போனான். நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு சங்கரியோட அறைக்கு முன்னாடி நின்னு மஞ்சரி வெளியே நின்னு கூப்பிட்டா. ஏய் மஞ்சரி, வெளில வர்றியா? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றால் கதவை தட்டினபடி. உள்ள இருந்த மஞ்சரி சங்கரியோட குரலை கேட்டவ, இந்த குரலை இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் கேட்டதே இல்லையே. இவ்வளவு உரிமையா தன்னை வந்து கூப்பிடுற ஒரே ஆள் இந்த வீட்டுல அந்த சங்கரியா தான் இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சவ, கொஞ்ச நேரம் வெளியில நின்று கதவை தட்டிட்டே கிடக்கட்டுமே அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நம்ம கதவை திறக்கலாம் அப்படின்னு நினைச்சவ ஹெட்போனை எடுத்து காதுல போட்டுட்டு தன்னோட அலைபேசியில பாடல்களை ரொம்ப அதிகமான சவுண்டோட வச்சு கேட்க ஆரம்பிச்சா. வெளியே நின்னு மஞ்சரி மஞ்சரி அப்படின்னு கத்துன சங்கரி பொறுமை இழந்து கதவையே தட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த அத்தனை தட்டலுமே மஞ்சரி வந்து கதவை திறக்கவே இல்லை. பக்கத்துல இருந்த செண்பகம், நான் சொன்னேன்ல சங்கரி, இவ இப்படிதான் வந்ததுல இருந்து இந்த வீட்டுல அவளுடைய அதிகாரம் தூள் பறக்குது. இவளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சங்கர் இவ சொல்றதெல்லாம் கேட்கறான். உட்காருனா உட்காரான், நில்லுனா நிக்கிறான். நான் சொல்றது எதுவுமே அவன் கேட்கறது இல்ல. வந்த கொஞ்ச நாள்லயே எப்படி மயக்கிட்டா பாரு அப்படின்னு ஆதங்கத்தோட புலம்பினா செண்பகம். அதை கேட்ட சங்கரிக்கு கோபம் ரொம்ப அதிகமாச்சு.
ஏய், இப்ப நீ வெளில வரப்போறியா இல்லையாடி அப்படின்னு தொண்டை கிழிய கத்த ஆரம்பிச்சா. ஆனா உள்ள இருந்த மஞ்சரிக்கு அது கேட்டா அல்லவா வந்து கதவை திறக்கிறதுக்கு. அவதான் பாடலோட வால்யூம அதிகமா வச்சு கேட்டுட்டு இருந்தாலே. ரொம்ப நேரம் தட்டினவ ஓஞ்சு போய், நான் ஹால்ல வெயிட் பண்றேன், அவ வெளியில வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி இருந்த கதவை ஒரு உதச்சிட்டு ஹால்ல போய் உட்கார்ந்தா. ரொம்ப நேரம் பாடல கேட்டு நிறுத்தின மஞ்சரி கதவு தட்டுற ஓசை நின்று இருக்கிறத உணர்ந்தா. ஓ, மகாராணி கதவை தட்டுறத நிறுத்திட்டு போயிட்டா போல இருக்கு. சரி, நம்ம போய் என்னன்னுதான் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சவ பாடல ஆஃப் பண்ணிட்டு கதவு திறந்துட்டு வெளியே ஹாலுக்கு போனா. மாடியிலிருந்து கீழே இறங்கி வரும்போதே ஹால்ல சோஃபாவில் இருந்த சங்கரி மஞ்சரிய பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளை பார்த்ததும் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்தா சங்கரி. அதை பார்த்த மஞ்சரி மனசுக்குள்ள சிரிச்சபடி, இருடி உனக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு அவ எதிரில வந்து உட்கார்ந்து அவளுமே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா. அதை கேட்ட சங்கரி எரிச்சலோட, ஏய், நீ என்ன செவிடா, உனக்கு காதை கேட்காதா, உன்னை எவ்வளவு தடவை கூப்பிடுறது, கதவை தட்டி தட்டி என் கையே வலிக்குது, அப்படி உள்ள என்னதாண்டி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு திமிரா கேட்டா சங்கரி. அது என்னோட ரூம், நான் உள்ள என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டா மஞ்சரி. அதை கேட்ட சங்கரிக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்தது. ஏய், யார் வீட்டுல வந்து என்ன பேசுற, இது என்னோட வீடு அப்படின்னு சொன்னான். எனது உங்க வீடா, எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அப்பவே இது உங்க பிறந்த வீடு ஆயிடுச்சு. உங்க வீடு சித்தார்த்தோட வீடு, அங்க போய் உட்கார்ந்து இந்த அதிகாரம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அது எனக்கும் தெரியும், அத நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிறுத்தினா சங்கரி. என்ன தெரியும் உங்களுக்கு, அது சரி, புருஷன் வீட்டுல இருந்து ஒழுக்கமா குடும்பம் நடத்தினாதானே தெரியும். நீங்க தான் வேற எவன் கூடவோ இல்ல இப்ப இருக்கீங்க. அந்த ராஜேஷ் தானே அவன் பேரு, அது வீடு, அவனோட வீடு எங்க இருக்கு அதாவது தெரியுமா உங்களுக்கு? அப்போ அதுதான் உங்களோட வீடு, அங்க போய் உட்கார்ந்து உங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மஞ்சரி. ஏய், ரொம்ப பேசுற நீ, வாயை இழுத்து வச்சு அறுத்துருவேன் என்றாள் சங்கரி. ஓ, நீங்க இழுத்து வச்சு தைக்கிற வரைக்கும் எங்க கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்ட மஞ்சரி. ஆமா, தாலியை ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இப்படி இன்னொருத்தன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் இது அசிங்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்டா மஞ்சரி. தன்னுடைய நடவடிக்கையை பத்தி அவ பேசவும் சங்கரி ரொம்ப அவமானமா உணர்ந்தா. ஏய், அது என்னோட இஷ்டம், என் வாழ்க்கை, நான் அப்படிதான் பண்ணுவேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடி என்றாள் சங்கரி. என் வேலையே தானே. ஆமா, நீங்க என்ன சித்தார்த்தையும் மதுராவையும் பிரிச்சுட்டு இப்போ நீங்க சித்தார்த்த கல்யாணம் பண்ணீங்களே, நீங்க இப்போ சித்தார்த்து கூட சந்தோஷமாவா இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு கஷ்டப்படுத்திருக்கீங்க, இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது, வெறும் பணம் தானே கிடைக்குது என்றாள் மஞ்சரி. அவ சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு சங்கரிக்கு அதிர்ச்சியா இருந்தது. அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் அந்த சங்கரோட வேலையை தான் இருக்கணும், அவன் தான் இதெல்லாம் சொல்லிருப்பான் அப்படின்னு நினைச்சுவ. இங்க பாரு மஞ்சரி, நீ என் தம்பியோட குடும்பம் நடத்துறதுக்காக வந்திருக்க, அந்த வேலையை மட்டும் ஒழுக்கமா பாரு. இன்னும் சொல்ல போனா என்னோட விஷயத்துல நீ தலையிட்டாலோ இல்ல எங்க அம்மா விஷயத்துல நீ தலையிட்டாலோ, இந்த வீட்டுல உன்னோட அதிகாரத்தை நீ காட்டினால் கூட என் தம்பியையும் உன்னையும் நான் பிரிச்சிடுவேன் என்றாள். அதை கேட்ட மஞ்சரிக்கு தலைக்கால் புரியாம கோபம் வந்துச்சு. என்னை என்ன அந்த மதுரான்னு நினைச்சீங்களா, நீங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அடிபணிஞ்சு போறதுக்கு? இல்ல உங்க தம்பி சங்கர் என்ன அந்த சித்தார்த்து நினைச்சீங்களா நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு? சங்கர் என்னோட புருஷன், நான் அவருடைய மனைவி, எங்களை பிரிக்கிறத யாராலையும் முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா மஞ்சரி. உனக்கு அவ்வளவு தைரியமாடி, நான் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு காட்டவா அப்படின்னு எழுந்து நின்று சவால் விட்டா சங்கரி. மஞ்சரிக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க பாருங்க, உங்க விஷயத்தையெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க, இது என்னோட குடும்ப விஷயம். என் புருஷன் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா நான் நடக்கிறதே வேற. என்னையும் என் புருஷனையும் பிரிக்க யாராலையும் முடியாது. அவர் நீங்க சொல்ற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுற ஆள் கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா மஞ்சரி. அது மட்டும் இல்ல, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. யார நீங்க பிரிச்சு வச்சீங்களோ அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு உங்களை தனி மரமா நான் நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டா மஞ்சரி. அதை கேட்ட சங்கரிக்கு கொஞ்சம் தடுமாற்றமே வந்துச்சு. இவ என்ன இப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு நினைச்சவ, உன்னால முடிஞ்சோ நீ பாத்துக்கொடி
என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. ஓ, அதையும் பாத்துருவோமே அப்படின்னு சவால் விட்டா மஞ்சரி. ஒரு அடி அடிச்சா 8 குட்டுக்காரனை போடுவா, இவ என்ன பேச்சு பேசுறா அப்படின்னு மனசுல நினைச்ச சங்கரி மஞ்சரியை பார்த்து, இங்க பாருடி, உன்னையும் என் தம்பியும் நான் பிரிக்காம இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன். நீ என்ன பண்றான்னு நானும் தான் பாக்குறேன்டி அப்படின்னு சவால் விட்டபடி தன்னோட அறையை நோக்கி வேகமா போனா சங்கரி. சங்கரி போனதையே பார்த்த மஞ்சரி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா. எனக்கும் இதுதான் வேணும். உன்னால தலைகீழ நின்னாலும் என்னையும் என் புருஷனையும் பிரிக்க முடியாது. நீ இப்போ சித்தார்த் வீட்டுக்கு போக கூடாது. அவராது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே. நீ இங்கேயே கடை, உனக்கு தினமும் நான் தண்ணி காட்டுறேன் அப்படின்னு மனசுல சிரிச்சுப்படி நினைத்த மஞ்சரி தோலை குலுக்குனபடி அங்க நின்னு தன்னோட வாயவே பார்த்துட்டு இருந்த மாமியார முறைச்சபடியே தன்னோட அறைக்கு போனா மஞ்சரி. தனது அறைக்கு சென்ற மஞ்சரி தனது அலைபேசி எடுத்து சங்கருக்கு அழைச்சு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சா. அதை கேட்ட சங்கருக்கு தலையை பீத்து கொள்ளலாம் போல இருந்துச்சு. எங்க அக்கா கிட்ட போய் இப்படியெல்லாம் சண்டை போட்டு வச்சிருக்கே, அவளை நீ என்ன நினைச்ச? அவ எக்கு தப்பா ஏதாவது நம்ம வாழ்க்கையில செஞ்சுட போறா அப்படின்னு எச்சரிச்சான் சங்கர். உங்க அக்கா நம்ம விஷயத்துல ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம அவ விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான் மஞ்சரி. என்னதாண்டி சொல்ற, புரியுற மாதிரி சொல்லி தொலை என்றான். இங்க பாருங்க, முதல்ல நம்ம அந்த மதுரா அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டான். அதுக்கு முதல்ல வழி சொல்லுங்க. எனக்கு தெரியலடி. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், சித்தார்த்துக்கிட்டே கேட்டு பார்க்கலாமா என்றான். உங்களுக்கு மண்டையில மூளையே இல்லையா? ஆண்டவன் உங்க மூளைக்கு பதிலா களிமண்ணை ஏதாவது படைச்சிட்டானா என்று கிண்டல் பண்ணான் மஞ்சரி. ஏய், இப்ப நீ வர வர ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு சொன்ன சங்கர். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? சித்தார்த்துக்கும் மதுராவுக்கும் ஏற்கனவே பிரிஞ்சிருக்காங்க சண்டை. கண்டிப்பா சித்தார்த்துக்கு மதுரா மேல கோபம் இருக்கும். அவர்கிட்ட போய் மதுரா எங்க இருக்கான்னு கேட்டா அவருக்கு எப்படி தெரியும்? இல்ல தெரிஞ்சாலும் அவர் தான் எப்படி சொல்லுவாரு? வேற யாராவது இருந்தா சொல்லுங்க என்றார். சற்று யோசித்த சங்கர், நம்ம வேணா சித்தார்த்தோட அண்ணன் கௌதம் அவர்கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். மஞ்சரியும் கொஞ்சம் யோசிச்சுவ, சரி நம்ம அப்போ அவரை நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. சரி, நீ ரெடியா இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா சங்கர். இல்ல இல்ல, நீங்க இங்க வராதீங்க. உங்க அக்கா சங்கரி இங்கதான் இருக்கா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வரேன். நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொன்னா மஞ்சரி. மஞ்சரி சொல்றதும் சரின்னு உணர்ந்த சங்கர் அவன் இருக்கும் லொகேஷனை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணான். அதை குறிச்சுக்கிட்ட மஞ்சரி தன்னோட ஆடைகளை மாத்திக்கிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போய் செஞ்சா. சங்கரை பார்த்தவ, கௌதம் இப்போ எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. அவருடைய ஆபீஸ்ல தான் இருப்பாரு, வா நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னவன் தன்னோட மனைவியை கார்ல அழைச்சிட்டு கௌதம் இருக்கும் ஆபீஸ்க்கு போனான். திடீர்னு சங்கரையும் மஞ்சரியும் எதிர்பார்க்காத கௌதம் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சங்கர், டேய் என்னடா சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நானே வீட்டுக்கு வந்து ஷீலாவோட உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ என்னடா திடீர்னு உன்னோட மனைவியே கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னவன், வாமா மஞ்சரி தானே உன் பேரு, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டான் கௌதம். நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கௌதம அண்ணான்னு கூப்பிடவும் கௌதம் கொஞ்சம் அன்புல தெளிச்சுதான் போனான். நான் நல்லா இருக்கேன் மஞ்சரி, உட்காருங்க ரெண்டு பேரும். என்ன விஷயமா இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான் கௌதம். மஞ்சரியும் சங்கரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க. அதை கண்ட கௌதம், என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னான் கௌதம். அதை கேட்ட மஞ்சரி, அண்ணா உங்ககிட்ட நாங்க ஒரு சின்ன உதவிய நாடி வந்திருக்கோம், எங்களுக்கு முடிஞ்சா உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா. என்னம்மா சொல்லு அப்படின்னு கேட்ட கௌதமுக்கு, அண்ணா இப்போ நம்ம அந்த மதுரா பொண்ணு எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா மஞ்சரி. மதுராவோட பேரை கேட்டதும் அதுவும் மஞ்சரி வாயில கேட்கவும் கௌதம் அதிர்ந்தே போனான். என்னம்மா என்னாச்சு, அவளை பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். அண்ணா, இவளுக்கு மதுராவையும் சித்தார்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு தோணுது. சித்தார்த்து கூட எங்க அக்கா சங்கரி வாழ்ற மாதிரி தெரியல. அவ சொன்னா திருந்தவும் மாட்டேங்கிறா.
கண்டவனோட ஊர் சுத்திட்டு இருக்கா. தன்னோட வாழ்க்கையும் பாழாக்கிட்டு சித்தார்த்தோட வாழ்க்கையும் பாழாக்குறா. அதனால மதுராவை சித்தார்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மஞ்சரி சொல்றா. சங்கரிய விவாகரத்து பண்ணிடலாம்னு அவளுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டா அவளுடைய பிடிச்ச வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு போயிடுவா இல்லையா அப்படின்னு சொன்னான் சங்கர். இனிமேலாவது சித்தார்த்தும் மதுராவும் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னான். சங்கர் சொன்னதை கேட்ட கௌதம் சந்தேகமா 2 பேரையும் பார்த்தான். நீங்க சொல்றது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கே. திடீர்னு என்ன மதுரா ஞாபகம், அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு? எனக்கு புரியவே இல்லையே. மதுராவும் சித்தார்த்தும் ஒன்னு சேர்றதுக்கு சங்கர் என்ன விட்டுருவாளா என்ன? நீங்க விவாகரத்து கேட்டதும் அதை கொடுத்துட்டு தான் அவ மறுவேளையே பார்க்க போறாளா என்ன அப்படின்னு நக்கலோட கேட்டான் கௌதம். அதுல கொஞ்சம் மௌனமா இருந்த மஞ்சரி, அண்ணா நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா இதுல வேற வழி இல்லையே. சங்கரி 2 பேரையும் ஏதேதோ சதி பண்ணி பிரிச்சு வச்சிருக்கா. அதெல்லாம் நம்ம முறியடிச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அந்த மதுரா அக்கா எங்க இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் போய் பார்ப்போம் என்றார். கௌதம் கொஞ்ச நேரம் யோசிச்சான். சங்கரி மதுரா விஷயத்துல என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு போட்டு வாங்க முயற்சி பண்ணா கௌதம். அண்ணா எங்களுக்குமே கொஞ்சம் இதெல்லாம் சரியா தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மதுரா மேல தப்பு தப்பா சொல்லி சித்தார்த்த நம்ப வச்சு அவங்க 2 பேரையும் சங்கரி பிரிச்சு வச்சிருப்பாங்கிறது எங்களோட சந்தேகம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நாங்க கண்டிப்பா மதுரா கிட்ட பேசியே ஆகணும்னு சொன்னான் சங்கர். அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட மஞ்சரி கிட்ட. கௌதம் சரி, இனியாவது மதுராவும் சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்னு மனசு நினைச்சபடி, மதுரா எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேல எந்த உண்மையும் மறைக்காம சித்தார்த்துக்கும் மதுராவுக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சான். மஞ்சரியும் சங்கரும் கௌதம் சொன்னதை கேட்டு வாயை பிளந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. என்னன்னா சொல்றீங்க? மதுரா இப்போ சித்தார்த்தோட பாதுகாப்புலயா இருக்காங்க அப்படின்னு நம்பவே முடியாம கேட்டான் சங்கர். ஆமா, அது உன் அக்கா சங்கரிக்குமே தெரியுமே என்றான் கௌதம். அது அதை விட பேரதிர்ச்சியா இருந்தது 2 பேருக்கும். அப்படி தெரிஞ்சும் சங்கரி எப்படி இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா மஞ்சரி. அதுதாமா எனக்கும் ஒன்னும் புரியல. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு எதுவுமே சரியா தெரியல அப்படின்னு நிறுத்தினான் கௌதம். மஞ்சரி இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, நம்ம மதுரா கிட்ட பேசணும். அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் இந்த வினாக்களுக்கெல்லாம் நம்மளுக்கு விடையே கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் மஞ்சரி. அது சரிதாமா, சித்தார்த் இப்போ இங்கதான் இருக்கான். அவனை ஏமாத்திட்டெல்லாம் என்னால கண்டிப்பா இப்ப வேற எங்கேயும் போக முடியாது. நான் போனாலும் அவன் கண்டுபிடிச்சிடுவான். நான் உங்களுக்கு அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்களே போய் மதுரா கிட்ட பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சிட்டு வாங்களேன். அதுக்கப்புறமா நம்ம சித்தார்த் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னான் கௌதம். அவன் சொல்றதும் மஞ்சரிக்கும் சங்கருக்கும் சரியாவே பட்டுச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில கௌதமை சேர்த்து நம்ம அழைச்சிட்டு போனா கண்டிப்பா விஷயம் சங்கருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ ஏதாவது இடையில பூந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவா. அதனால தனியா போறதே நல்லது அப்படின்னு மனசுல நினைச்ச மஞ்சரி, கொடுங்க அந்த அட்ரஸ கொடுங்க, நாங்க போய் மதுராக்காவை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ குறிச்சு வாங்கிட்டு 2 பேரும் கிளம்பினாங்க. அப்படி கிளம்பும் போது கௌதம் 2 பேரையும் கொஞ்சம் நிறுத்தினான். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு பக்கபலமா சப்போர்ட்டா நிப்பேன். எனக்கு என்னோட தம்பியோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். மதுராவும் ரொம்ப நல்ல பொண்ணு. இடையில சங்கர் ஏதோ நிறைய பித்தலாட்டம் பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கா. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அத சாட்சியோட நம்ம நிரூபிச்சே ஆகணும். அப்பதான் சித்தார்த் நம்புவான். இதுக்கெல்லாம் அப்பதான் ஒரு தீர்வும் கிடைக்கும். அதே மாதிரி சங்கரிய கொஞ்சம் அடக்கியும் வைக்கணும். அவ இப்ப பிரச்சனை பண்ணலைனாலும் பின்னாடி கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா. கண்டிப்பா அதெல்லாம் இல்லாம நம்ம பாத்துக்கணும்னா பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி சங்கரி பேசாம இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். நீங்க போய் முதல்ல மதுராவை பார்த்து என்ன விஷயம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னான் கௌதம். மஞ்சரிக்கும் சங்கரிக்கும் கௌதமோட இந்த ஆறுதலான பேச்சு கொஞ்சம் தெம்ப கொடுத்துச்சு. சரிங்க அண்ணான்னு சொல்லி 2 பேரும் கிளம்பினாங்க. வீட்டு முகவரியை வாங்கின 2 பேரும் நேரா தங்களோட வீட்டுக்கு வந்து துணிகளை பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த காரியத்தையுமே தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிறது மஞ்சரி எடுத்த முடிவு. நாம ஹனிமூன் போறதா சொல்லிட்டு
உங்க அம்மா கிட்ட அப்படியே சொல்லிட்டு உங்க அக்கா கிட்டயும் சொல்லிட்டு அதே மாதிரி கிளம்பலாம் என்றாள். சங்கரி அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா என்ற சொன்னவனிடம், அவ என்ன ஒத்துக்கிறது, நான் சொல்றத சொல்லுங்க என்றாள் மஞ்சரி. சரி என்று சங்கரும் ஒப்புக்கொண்டான். தன் தாயிடம் தாங்கள் ஹனிமூன் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். அதை கேட்ட செண்பகத்துக்கு கடும் கோபம் வந்துச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அவ பாட்டுக்கு வரா, திடீர்னு தாலி கட்டுன்றா, நீ தாலி கட்டுற. இப்ப ஹனிமூன் கூப்பிட்டா பின்னாடியே போற. உன் பொண்டாட்டி எங்க என்ன பேச்ச கேட்டாலும் நீ அப்படியே ஆடுவியா? அவ பாட்டுக்கு வரா, அவ பாட்டுக்கு போறா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வீடா இல்ல லாஜா அப்படின்னு கத்துனா செண்பகம். இப்போ எதுக்குமா நீங்க இப்படி கத்துறீங்க? நாங்க 2 பேரும் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நாள் வெளியில ஹனிமூன் மாதிரி போயிட்டு வரோம்னு நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு என்று கேட்டான் சங்கர். டேய், வர வர நீயும் ரொம்ப பேசுறடா, உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு அப்படின்னு அங்க வந்த சங்கரி சொன்னான். அப்பதான் சங்கரி இருக்கிறதே உணர்ந்தான் சங்கர். சங்கரி கிட்ட பேச வாய் திறந்தவன், ஏன் நீங்கெல்லாம் ஹனிமூன் எல்லாம் போனதே இல்லையா அப்படிங்கிற குரல் வந்த திசையில திரும்பி பார்த்தான் சங்கர். அங்க மஞ்சரி நின்னுட்டு இருக்கிறத பார்த்து திகைப்படைஞ்சான். மஞ்சரி, நீ இப்ப பேசாம உள்ள போ, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சங்கர். அட, நீங்க ஏன் சும்மா இருங்க, எதுக்கு இப்ப பயப்படுறீங்க அப்படின்னு கணவனை அடக்கின மஞ்சரி திரும்ப நின்று சங்கரையும் மாமியாரையும் முறைத்தா. நான் என்ன உங்களை மாதிரியா புருஷனை விட்டுட்டு வேற ஒரு ஆள் கூட ஹனிமூன் போறதுக்கு? நான் என் புருஷன் கூட தானே ஹனிமூன் போறேன். இப்போ எதுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் என்று கேட்டாள் மஞ்சரி. ஏய், உனக்கு வர வர ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாய் அடக்கி பேசு. யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுறியா நீ என்று கேட்டாள் சங்கரி. ஓ, நல்லா தெரியுமே, ஒரு குடும்ப பொண்ணா இருந்துட்டு ஒழுக்கத்துல தறிக்கிட்டு போன ஒரு அடங்கா பிடாரி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா மஞ்சரி. அதை கேட்ட சங்கருக்கு தலையை கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சுக்கணும் போல தோணுச்சு. குட்டி குரங்கு எப்படியெல்லாம் பேசுப்பார் எங்க அக்கா கிட்ட அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். மஞ்சரி, இப்ப நீ உள்ள போக போறியா இல்லையா அப்படின்னு திட்டினான். சங்கர முறைச்சபடியே செண்பகத்தையும் சங்கரையும் ஒரு பார்வை பார்த்தபடி அங்கிருந்து மெல்லமா நகர்ந்து போனா மஞ்சரி. போகும்போது சங்கரை பார்த்து, சீக்கிரமா வந்து சேருங்க, நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவ போகிறதே பார்த்த சங்கர் திரும்ப நின்று அக்காவையும் அம்மாவையும் பார்த்தான். இங்க பாருங்க, நாங்க இப்போ ஹனிமூன் கிளம்புறோம். எப்படியும் வர்றதுக்கு 2-3 நாள் ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் சங்கர். அவங்க போறதையே பார்த்துட்டு இருந்தா சங்கரி. இந்த மஞ்சரிக்கு வர வர வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இவளுக்கு ஒரு கச்சேரியை வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். தன்னோட அம்மா கிட்ட திரும்பி வந்து எனக்கு சாப்பாடு போடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னவன் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து உணவு தட்டை எடுத்து வச்சா. அதை கண்ட செண்பகம் தலையில அடிச்சுக்கிட்டு, இவ வேற திங்கிறதுக்குனே பிறந்த மாதிரி அலையறா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு தன்னோட மகளுக்கு சாப்பாட்டை பரிமாறினா. சங்கரும் மஞ்சரியும் அன்னைக்கே ஏற்காட்டுக்கு கிளம்பி போனாங்க. போற வழியெல்லாம் மதுராவை பத்தி பேசிட்டே போனா மஞ்சரி. பாவம் அந்த மதுராக்கா, அவங்க இப்போ 3 மாச கருவை வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க. இப்ப போய் சித்தார்த் அவங்கள விட்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு. மதுராக்கா எவ்வளவு அழுதுட்டு இருப்பாங்களோ தெரியல அப்படின்னு புலம்பிப்படியே வந்தா மஞ்சரி. சங்கருக்கு இப்போ ரொம்ப குற்ற உணர்வா இருந்தது. தன்னோட அக்காவை நினைச்சு ரொம்ப அவமானமா உணர்ந்தான். பாவம் அந்த மது பொண்ணு எவ்வளோ ஆசைகளோட இருந்திருப்பா, இப்படி எல்லாத்தையும் கலைச்சு போயிட்டாலே அப்படின்னு சங்கரிய மனசுல ரொம்பவுமே திட்டினான். போற வழியெல்லாம் மதுராவுக்கு வாய்க்கு பிடிக்கிற வகையில உணவு பண்டங்களை வாங்கிட்டு போனாங்க 2 பேரும். மதுராவை இதுக்கு முன்னாடி மஞ்சரி பார்த்ததே இல்லை. ஆனா தான் காதலிச்ச சித்தார்த் எவ்வளவு சித்திரவதை பண்ணியும் எவ்வளவு அவமானப்படுத்தியும் அவனை பொறுத்துக்கிட்டு அவனுடைய குழந்தைய வயிற்றுல சுமந்தபடி இருக்கிற அந்த பொண்ணை நினைச்சா அவளுக்கு உள்ளமெல்லாம் பாரமா இருந்தது. அவளை கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லணும் போல இருந்துச்சு அவளுக்கு. மதுராவை பத்தியே பேசிட்டு வந்தவன் கொஞ்ச நேரத்துல கண்கள் சுழல கண்மூடி தூங்க ஆரம்பிச்சான். திரும்பி தன்னோட மனைவி பார்த்தான் சங்கர். அவ ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத பார்த்தவன் ஒரு கையால அவளுடைய தலையை கோதி விட்டபடி, ஒரு கையால காரை ஓட்டினபடி, இந்த மஞ்சரி தான் எவ்வளவு நல்ல பொண்ணு, முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்காக எவ்வளவு அனுதாபப்படுறா அப்படின்னு தன்னோட மனைவிய பெருமையா நினைச்சுவன் கார்ல காதல் பாட்டை ஒலிக்க விட்டு ஏற்காட்டை நோக்கி வண்டியை செலுத்தினான் சங்கர். இப்ப போனா விடிய காலையில நம்ம அந்த வீட்டை அடைஞ்சிடுவோம்
அப்படின்னு கணக்கிட்டவன் அதுக்கு தகுந்த மாதிரி காரை வேகமா ஓட்டினான். விடியற் காலையிலேயே ஏற்காட்டை அடைஞ்சிட்டாங்க 2 பேரும். இப்பவே அந்த வீட்டுக்கு போனா மதுரா பாவம் ரொம்ப பயந்துருவா அப்படின்னு நினைச்சவங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ரூம் எடுத்துட்டு அங்க குளிச்சுட்டு உடையெல்லாம் மாத்திட்டு சாப்பிட்டுட்டு 10 மணி அளவுல தான் கௌதம் கொடுத்த அந்த விலாசத்துக்கு போனாங்க 2 பேரும். அங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட விவரம் சொல்லி மதுராவை சந்திக்க வீட்டுக்குள்ள போனாங்க. அப்போ மதுரா தோட்டத்துல காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு கிச்சன்ல வந்து சரோஜாவுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தா. இப்பெல்லாம் கொஞ்சம் வாந்தி வர்றதெல்லாம் நின்றுருந்தது. ஆனா பொழுதுதான் போகவே இல்லை. வீட்லயே 4 செவத்துக்குள்ள சரோஜா முகத்தையும் தோட்டத்தையும் சமையல்காரன் வாட்ச்மேன் அப்படின்னு அவங்கள மட்டுமே பார்த்து எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறதுன்னு நினைச்சபடி ஏதோ சாமியார் மாதிரி தன்னோட வாழ்க்கைய அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக வாழ்ந்துட்டு இருந்தா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிறது அவளோட மனசுல ஆணித்தரமா இருந்தது. எப்படா நீ பிறப்ப, உன்னை தூக்கிட்டு எப்படா நான் வெளியில போகணும் அப்படின்னு அடிக்கடி தன்னோட குழந்தைகிட்ட புலம்புவா. நைட்டு வந்தா சித்தார்த்தோட புகைப்படத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு சித்தார்த் தான் பக்கத்துல இருக்கிற மாதிரியே நினைச்சு மன சந்தோஷப்படுவா. தன்னோட குழந்தைகிட்ட பேசுற மாதிரி சித்தார்த்தோட புகைப்படத்துக்கிட்டையும் பேசுவா. தன்னோட உணர்வுகளை பகிர்ந்துக்குவா. இதுதான் இப்ப இருக்கிற மதுராவோட வாழ்க்கை. இப்படி அவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க தன்னை பார்க்க சென்னையில இருந்து 2 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சபடி அவ ஹாலுக்கு வந்தா. அங்க தம்பி சங்கரை பார்த்து அதிர்ந்து நின்னா. சங்கர் அப்படின்னு சந்தோஷத்துல கூப்பிட்டபடி பக்கத்துல வந்தா மதுரா. மதுக்கா அப்படின்னு அருகில வந்த சங்கர் மதுவோட கைகளை பிடிச்சுக்கிட்டான். எப்படி மதுக்கா இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. இப்பதான் நீங்க இங்க இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் சொல்லாம போயிட்டீங்க? எங்க அக்கா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மதுராவை கைகளை பிடிச்சிட்டு அழுதான் சங்கர். அதை கேட்ட மதுரா, சிச்சி என்னடா சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க? அதுக்கு நீ என்ன செய்வ? சங்கர் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிருப்பா. சித்தார்த்த மேல அவளுக்கும் காதல் இருந்திருக்கும். பழசெல்லாம் நாம ஏன் பேசணும்? நீ வா, வந்து இப்படி உட்காரு. எப்படி இருக்க? உன்னோட காலேஜ் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? முடிஞ்சிடுச்சா? ஆமா, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டா மதுரா. மதுராவை பார்த்த மஞ்சரி சில மாதிரி அப்படியே நின்றுருந்தா. எவ்வளவு அழகா இருக்கா இவ, தங்கச்செல மாதிரி. மாசு வரவே இல்லையே அவளுடைய முகத்துல அப்படின்னு நினைச்சா. இப்படிப்பட்ட பொண்ண பழிவாங்க நினைக்கிற அந்த சங்கரி மனசாட்சியே இல்லாத ராட்சசி அப்படின்னு மனசுல புகஞ்சபடி சித்தார்த்தையும் மனசா திட்டினா. அந்த சித்தார்த்துக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இழந்திருக்கான் அப்படின்னு மனசுல நினைச்சவ அவளை மேலும் கீழுமா பார்த்துட்டு நின்று இருந்தா. மஞ்சரியை பார்த்து யார் இது அப்படின்னு கேட்ட மதுக்கு, சங்கர் இது என்னோட மனைவிக்கா, எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இவ உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிட்டே இருந்தா. அதனாலதான் உங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு கௌதம் கிட்ட கேட்டோம். அவர்தான் நீங்க இருக்கிற விலாசத்துக்கு சொன்னாரு. அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் என்றான் சங்கர். டேய், உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சாடா? எப்படா ஆச்சு அப்படின்னு கேட்டா மதுரா. அதெல்லாம் ஒரு பெரிய கதைக்கா. இவ வேணும்னே ரகல பண்ணி எங்கிட்ட இருந்து தாலியை வாங்கி கட்டிட்டா அப்படின்னு குறையா சொன்னான் சங்கர். ஆமா, இவர் பெரிய மகாராஜா. இவர் கையால தாலி வாங்கிட்டு இப்ப நான் இவரோட சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு திருப்பி சொன்னா மஞ்சரி, முகத்துல தோல்ல இடிச்சபடி. அதை கேட்ட மதுரா கலுக்குன்னு சிரிச்சா. அவளுக்கே அவளுடைய சிரிப்பு சத்தம் வித்தியாசமா இருந்தது. எவ்வளவோ நாட்கள் ஆகுது அவ இந்த மாதிரி சிரிச்சு. மனசுல வேதனையோட நினைச்சுவ மஞ்சரிய பக்கத்துல கூப்பிட்டு சோஃபாவில உட்கார வச்சுக்கிட்டா. எதிர் சோஃபாவில உட்கார்ந்த சங்கர், நீங்க எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு அன்போட கேட்டா. நான் நல்லா இருக்கேன் சங்கர் அப்படின்னு விரக்தியா புன்னகிச்சா. அப்போ அங்க வந்த சரோஜா அவங்கள விசாரிச்சு குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனா. அவ போனதும் மதுராவை பார்த்த சங்கர், அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க உண்மைய மறைக்காம சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டான். மதுரா, என்ன விஷயம் சங்கர், உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டா அவ. மதுக்கா, உங்களோட வாழ்க்கையில 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சங்கரி என்ன பண்ணா? சித்தார்த் கிட்ட இருந்து உங்களை எப்படி பிரிச்சா? எங்களுக்கு அந்த விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா மஞ்சரி.
அதை கேட்ட மதுரா விழிகளை விரிச்சு மஞ்சரியை பார்த்தா. இத்தனை வருஷம் கழிச்சு அதையெல்லாம் சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? இப்போ அதையெல்லாம் சொன்னாலும் யாராவது நம்ப போறாங்களா என்ன? அதெல்லாம் பழைய விஷயம்மா, விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னா மதுரா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மதுராக்கா. ஏதோ ஒரு விஷயம் சித்தார்த்துக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் உங்களை இப்படி பழி வாங்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையும் கௌதம் அண்ணா எங்க கிட்ட சொன்னாரு. எங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக இல்லைனாலும் உங்க வயிற்றுல வளருதே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காகவாது நீங்க எல்லா உண்மையும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்றோம். நீங்க சித்தார்த் கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் எங்களோட எல்லாத்தோட ஆசையும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் என்று வற்புறுத்தினான் சங்கர். அந்த வார்த்தையில கொஞ்சம் ஆறுதலா உணர்ந்த மதுராவும், இல்ல சங்கர், என்ன சொன்னாலும் சித்தார்த்துக்கு புரியாது. அதை புரிஞ்சு அவர் ஏத்துக்கிற நிலைமையிலையும் அவர் இல்ல. அவருக்கு என் மேல ரொம்ப கோவம், வெறுப்பு. அதை அப்படியே விட்டுட்டு சங்கர், என்னோட தலையெழுத்து என்னவோ அது அப்படியே நடக்கட்டு போகுது அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையில எழுந்து நின்னா மஞ்சரி. என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? உங்களுக்காக இல்லைனாலும் இதோ உங்க வயிற்றுல வளருதே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நாளைக்கு அப்பா எங்கன்னு கேக்குமே, அதுக்கெல்லாம் நீங்க பதில் வச்சிருக்கீங்களா? உங்க கழுத்துல தாலி எங்கன்னு நாளைக்கு இந்த சமுதாயம் கேக்குமே, அதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? சித்தார்த் வேணும்னு உங்க மனசுக்கு தோணுதா இல்லையா? அப்படி சித்தார்த் வேணும்னா உங்க மனசுக்கு தோன்ற பட்சத்துல அந்த சித்தார்த்துக்காக போராடாம இப்படியே அமைதியா மூளையில உட்கார்ந்து அழுதா அந்த விஷயம் சித்தார்த்துக்கு எப்படி தெரியும்? சொன்னாதானே தெரியும். இல்ல உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கணும் இல்லையா? நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காம சித்தார்த்துக்கு தானா புரியட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்றது உங்க முட்டாள்தனம் இல்லையா? உங்களுடைய முட்டாள்தனத்தால நாளைக்கு உங்க குழந்தையும் அல்லவா பாதிக்கப்படும். அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையோட நிலைமை பாவம் இல்லையா? நீங்க இப்ப ஒரு ஸ்டெப் எடுத்தா நடந்த விஷயத்த பத்தி எங்க கிட்ட முழுசா சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்க பண்ணி சித்தார்த்து கூட உங்களை சேர்த்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கும். அதை விட்டுட்டு என்னமோ நடக்கிறது நடக்கட்டும்னு தலையில இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்கேயாவது போயிட்டு நீங்களும் சந்தோஷமா இல்லாம சித்தார்த்தும் சந்தோஷமா இல்லாம அந்த குழந்தையும் சந்தோஷமா இல்லாம நீங்க எல்லாம் ஏன் இப்படி வாழணும், எதுக்காக வாழணும் அப்படின்னு தன்னோட கோபத்தை எல்லாம் கொட்டி தீத்தா மஞ்சரி. மஞ்சரி பேசுனதை கேட்ட சங்கர் திகைச்சு போய் உட்காண்டிருந்தான். இவ என்ன இப்படியெல்லாம் வேற பேசுவாளா? இவகிட்ட நம்மளே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே. வக்கீல் மாதிரி பாயிண்ட் பாயிண்டா பேசுறா அப்படின்னு மனசுல நினைச்சவன் தன்னோட மனைவிய மெச்சிய பார்வை பார்த்தான். மஞ்சரி பேசுனதை கேட்ட மதுரா கண்கள்ல கண்ணீரோட தலை குனிஞ்சபடி உட்கார்ந்துட்டு இருந்தா. அவ உட்கார்ந்து இருந்த கோலத்தை பார்த்த மஞ்சரி மதுரா பக்கத்துல உட்கார்ந்து அவ கைகளை தொட்டினபடி, மதுக்கா, நாங்க உங்க நல்லதுக்கு தானே சொல்றோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா எங்க கிட்ட சொல்லுங்க. எங்களால ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்கலாம். எங்களுக்காக இல்லக்கா, அந்த குழந்தைக்காகவா சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப மென்மையா கெஞ்சினா மஞ்சரி. அந்த குரல்ல என்ன உணர்ந்தாலும் மதுரா அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம அமைதியா சொன்னான். அதை கேட்ட 2 பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாவே இருந்தது. எவ்வளவு கேவலமான பித்தலாட்டத்தை எல்லாம் தன்னோட அக்கா பண்ணிருக்கா அப்படின்னு சங்கர் ரொம்ப அவமானமா கேவலமா உணர்ந்தான். மஞ்சரிக்கோ சங்கரி மேல அளவு கடந்த கோபம் வந்துச்சு. இவ என்ன பொண்ணா ராட்சசியா, இப்படியெல்லாம் வேற பண்ணுவாங்களா யாராவது அப்படின்னு மனசுல திட்டினபடி உட்காண்டிருந்தா. அத்தனையும் சொல்லி முடிச்ச மதுரா கிட்ட ஓடி வந்து கால விழுந்தான் சங்கர். அக்கா, என்னோட அக்கா சங்கரி பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலை தொட்டபடி அவன் கேட்கவும் மதுரா கொஞ்சம் ஆடித்தான் போனான். என்னடா சங்கர், நீ இப்படியெல்லாம் பேசலாமா? நீ வா, வந்து மேல உட்காரு அப்படின்னு தான் பக்கத்துல அவனை உட்கார வச்சுக்கிட்டா மதுரா.